ஆச்சுன்னா சில தவிர்க்க முடியாத இயற்கை உபாதைகள்னால சாப்பிட்டதோடய வருது. டைஜஸ்டே ஆகல. எனக்கு தெரிஞ்ச இப்ப உள்ள இருக்க ஹார்ட் லிவர்லாம் காணோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டியூப்ல போட்டோன்னே டேப்ப திறந்தா வெளில வர மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இது என்ன வியாதின்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருக்க டாக்டர்ஸ் ப்ளீஸ் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இது என்ன வியாதின்னு. இந்நேரம் பாதி பேர் எடுத்து போடுவாங்க. விஜய் சித்து சொன்ன இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. பார்த்துருவோமா வாங்க. இந்த பைப்பில் போகிற மாதிரி நிற்காமல் போகிறதுக்கு பேர் வந்து அக்யூட் டயரியான்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுட் பாய்சனிங்னால கூட வரலாம். இந்த விஜய் சித்து பிளாகில் இருந்தவர் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் வந்து மைசூர் பேலஸ் போன மாதிரி காட்டினாங்க. போன இடத்துல மேபி ரிட்டர்ன் வரும்போது ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம். அந்த ஹோட்டலில் வந்து வைரஸ் ஆர் பாக்டீரியா ஒரு பேரசைட் கண்டாமினேட் ஆன ஃபுட்டு கூட அவங்க சாப்பிட்ருக்கலாம். ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர் கூட அவங்க குடிச்சிருக்கலாம். ஸோ இந்த கண்டாமினேட்டட் பாக்டீரியா ஒரு பேரசைட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஜீரண மண்டலத்தை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த கண்டாமினேட்டட் ஃபுட் சாப்பிட்றனால பார்த்தோம்னா நம்ம ஜிஐ ட்ராக்ட் அஃபெக்ட் ஆகிட்டு ஸோ நமக்கு வந்து டயரியா, ஃபீவர், அப்புறம் கோல்டு மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். இதை தவிர்க்கணுன்னா மேக்ஸிமம் வீட்லேயே சமைச்சு ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிட்ணும். இப்படி வெளியே போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் போது ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ இல்லை கொய்யா பழமோ வந்து உங்கள் பேக்கில் எப்பயுமே வச்சுக்கோங்க. இன்கேஸ் வெளியே சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் நான் வெஜிடேரியன் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது தவிர்த்துக்கோங்க.